செகண்ட் கம்மிங், தேவனுடைய இரண்டாம் வருகை, ரகசிய வருகை ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ரகசிய வருகை ஒன்று இருக்குது. ஆகவே தான் இன்றைக்கு நம்ம என்ன இன்றைக்கு கிருபை காலத்துக்குள்ளே இருக்கிறோம். கிருபையினுடைய எண்டு, முடிவின் காலத்தில் வந்திருக்கிறோம். இது இப்போதான் நடக்கிறதில்ல. கடவுள் ஏற்கனவே கிறிஸ்து இயேசு வேதத்தில் முழுவதையும் சொல்லி வச்சிட்டார். முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன்றார். அப்போ சொல்லிவிட்டார்னா என்ன அர்த்தம்? இந்த வேதம் அப்படி நடக்குதுன்னு அர்த்தம். உலகத்தில் நீங்கள் கடவுளுக்கு தண்டனையிலேருந்து நான் தப்பிக்கணும்னு வழி இருக்குதா? இங்கே இயேசு சொல்றார், நானே வழி. பாருங்க, எதுக்கு இப்போ அறிவிக்கிறோம் அப்படின்னா, என்ன சொல்றாருன்னா, மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் அப்படின்னா நம்மை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மூலமாக நம்ம எங்கேருந்து இந்த பாவத்திலிருந்து, பாவ பிரச்சனையிலிருந்து, பாவத்தில் மரித்து போயிருந்த அந்த மரித்தோரிலிருந்து எழுப்பி இனி வரும் கோபாக்கின் என்று நம்மை நீங்களாக்கிட்டார். நீங்களாக்கி என்ன பண்ணாராம்? ரட்சிகரமாய் இருக்கிற அப்படி குமாரனா இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ பாருங்கள், நமக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ராஜ்யத்துக்குரிய புத்திரலாக இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு எங்கன்னா பாருங்கள், இயேசு மறுபடியும் வரப்போகிறார். நல்லா புரிஞ்சுங்க, செகண்ட் கம்மிங், தேவனுடைய இரண்டாம் வருகை, ரகசிய வருகை ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, ரகசிய வருகை ஒன்று இருக்குது. ஆகவே தான் இன்றைக்கு நம்ம என்ன இன்றைக்கு கிருபை காலத்துக்குள்ளே இருக்கிறோம். கிருபையினுடைய எண்டு, முடிவின் காலத்தில் வந்திருக்கிறோம். முடிவு, கிருபை காலம் முடிய போகுது, இந்த எண்டில் வரும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கு நடக்கிற சொல்கிறாங்களா, விஞ்ஞானியே சொல்கிறாங்க, இந்த நோய் போனால் இன்னொரு நோய் வரப்போகுதுங்க. பின்னாலே தொத்துது. நோய் தொத்துறது மாத்திரமில்லை, அழிவுகள், இயற்கையின் மூலமாக பல அழிவுகளை நம்ம பார்க்குறோம். அப்போ பார்க்கும் பொழுது இதெல்லாம் உடனே இப்போ தான் நடக்கிறது இல்லை. இது இப்போ தான் நடக்கிறது இல்லை. கடவுள் ஏற்கனவே கிறிஸ்து இயேசு வேதத்தில் முழுவதையும் சொல்லி வச்சிட்டார். முன்கூட்டியே நான் சொல்லிவிட்டேன்றார். அப்போ சொல்லிவிட்டார்னா என்ன அர்த்தம்? இந்த வேதம் அப்படி நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ வேதத்தை நடக்கிற பிள்ளைகளாக நம்ம இன்றைக்கி எப்படி இருக்கோம்னா, ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போது இதுதான் ஆச்சரியம். இன்றைக்கு ஆச்சரியம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த அழிவிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு தேவன் பாருங்கள், கோபாக்கினிலேருந்து தப்பிக்க வச்சிருக்கிறாருன்னா, இந்த அழிவிலேருந்து தப்பிக்கிறது எவ்வளோ ஈஸி பாருங்கள். தேவனுடைய பார்வையிலேருந்து தப்பிக்க வைக்கப்பட்டிருக்கிறோன்னா, இந்த அழிவிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ அந்த ஆவிக்குரிய ஜீவனாக இருக்கிற மக்கள், நீங்களும் நானும், ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேணும், ஒரு சந்தோஷம் வேணும், ஒரு உற்சாகம் வேணும். வாழ்க்கையில் எப்பொழுதுமே சோர்ந்து போயிடக்கூடாது. சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய என்னுடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு கிடைக்கல. நான் ரட்சிக்கப்பட்டோம், நான் கண்கள் எனக்கு திறக்கப்படாதனால, மனக்கண்கள் திறக்கப்படாதனால நான் சோர்வடைகிறேன், வியாதி அடைகிறேன், பலவீனம் அடைகிறேன், பலவிதமான வாழ்க்கையில் நான் நொந்து போய் ஒன்றுமில்லாத மனுஷனாக மாறிடுறேன் பாருங்கள். ஏன்னா எப்படி ஆகிறேன்னா, அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நான் கேட்குறது இல்லை கர்த்தர்கிட்ட. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்தோம், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழுகிற வாழ்க்கை நான் சரியாக அனுபவிக்க முடியாத போயிட்டு. அல்லேலூயா. ஆகவே தான் இன்றைக்கி கர்த்தர் இதை கொஞ்சம் சொல்கிறாரு, நீங்கள் நியாய தீர்ப்பிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு 5:9, இதிலே 5:9, தேவன் நம்மை கோபாக்கினை என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் நானும் எனக்கு எப்படி இருக்கணும்னா, கோபாக்கினைக்கு உள்ளவர்களா இல்லையா? எப்படி நியமிச்சிருக்கிறாரு? உங்களை என்னை எதுக்காக வச்சுக்கிறாரா? தேவன் நம்மை கோபாக்கினை என்று நியமிக்காமல், சொல்லுங்க, தேவன் என்னை கோபாக்கினையில் என்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு சூஸ் பண்ணிக்கிறார், நியமிச்சிட்டார், நம்மளை அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார். எதுக்கு? தேவனுடைய ராஜ்யத்துக்கு நியமிச்சிட்டாரு. கோபாக்கினைக்கு கிடையாது, நியாய தீர்ப்புக்கு நான் கிடையாது. நியாய தீர்ப்புலேருந்து ஏன் நியாய தீர்ப்பு கிடையாது? அதுக்காக சிலுவையில் எல்லா நியாய தீர்ப்பும் அவர் அனுபவிச்சிட்டார். எல்லா நியாய தீர்ப்பும் அனுபவிச்சிட்டார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம் பாருங்க, ரோமர் 5:9. அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களுக்கு ஆக்கப்பட்டிருக்க. பாருங்க, நல்லா கவனிங்க. எல்லாம் எங்க நடந்துக்குதுன்னா சிலுவையில் தான். சிலுவையை மாத்திரம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, நம்ம ஒண்ணுமில்லாத போயிடுவோம், நிர்வாணிகளா இருப்போம். அப்ப பாருங்க சொல்றாரு, வாசிங்க. இப்படி நான் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. பாருங்க, இதெல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்காது. உலகத்தில் நீங்க கடவுளுக்கு தண்டனையிலேருந்து நான் தப்பிக்கணும்னு வழி இருக்குதா? இங்கே இயேசு சொல்றார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். பிதாவிடத்தில் வரணும்னா நானே வழின்றார். இந்த உலகத்தில் கோபாக்கிற கடவுள்கிட்ட தப்பித்து கொள்றதுக்கு ஒரு வழி இந்த உலகத்தில் பூமியில்
கிடையவே கிடையாது.